Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி டாப்பிக்கில் MCQ கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது பார்த்தீங்கன்னா 2020 இருந்து த்ரூஅவுட் இந்தியாவில் நடந்த எல்லா கொஷின் MCQ கொஷின் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணால் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீ தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு வா, ஷோர் என்னுடைய மேக்ஸில் 95+ உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க இப்போ சம்முக்கு போகலாமா? What are questions? அப்படினு பார்த்தீங்கன்னா, what a first question, given function f is defined by f of x is equal to x if x less than or equal to 1, 5 if x greater than 1. The function is not continuous அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து not continuous னு சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ கண்டினியூஸ்க்கு என்ன சார் டெஃபினேஷன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஈக்குவல் டு f of a. இது டீட்டெயில்ஸ் கிளியரா? ஆனால் நான் இப்போ என்ன ஃபார்ம் பண்ண போனால், இங்கே ஒன்னானது ரெண்டு ஃபங்க்ஷனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனால அப்போ கண்டிப்பாக லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த பாயிண்ட்டுக்கு நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு கேஸாக ஸ்ப்ரெட் பண்ணுது. எந்த பாயிண்ட்டு x = 1 ஆனது தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ரெண்டு கேஸாக ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லிமிட் x tends to 1 லெஃப்ட் லிமிட் f of x, லிமிட் x tends to 1 ப்ளஸ் ரைட் லிமிட் f of x ஈக்குவல் டு வாட்ஸ் எவர் இஸ் f of 1. கிளியரா? சரி, அப்போ லெஃப்ட் லிமிட்டுக்கு அப்ளை பண்ணேன். ஃபங்க்ஷன் இஸ் லெஃப்ட் லிமிட் அப்ளை பண்ணுன்னா லிமிட் x tends to 1 லெஃப்ட் லிமிட் வாட் இஸ் f of x வேல்யூ x ஈக்குவல் டு லிமிட் x tends to 1 ப்ளஸ் ரைட் லிமிட் வாட் இஸ் f of x வேல்யூ 5 ஈக்குவல் டு f of 1. f of 1னா நீ அப்ளை பண்ண x லெஸ் than or equal to 1 நேரம் x, இப்போ f of 1 போட்டிங்கன்னா 1, தட் வேல்யூ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 1. ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் தான் இருக்குது 5 ஈக்குவல் டு 1, போத் ஆர் நாட் ஈக்குவல். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், f of x is not continuous. f of x is not continuous at the point x is equal to 1. Clear? இப்போ not continuous na which point x equal to 1, that is option B. Clear? Right. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? பட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, given கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f of x equal to 1 minus sin cube x divided by 3 cos square x if x not equal to pi by 2 ஒன்று. அடுத்து k if x equal to pi by 2. ரெண்டு கேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x equal to pi by 2 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் த பாயிண்ட், இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் நமக்கு தேவைப்படுமாண்டா? கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன் சார்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இது 1 minus x cube by 3 cos square x. ஆனால் எக்ஸ் பை பை 2 வந்துக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா கே. ஸோ பை பை 2க்கோட லெஃப்ட் லிமிட் வேல்யூ இதே தான், ரைட் லிமிட் வேல்யூ அதே தான். ஏன்னா ஃபங்க்ஷன் ரெண்டாக பை பை 2 பிரிக்கவே கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து நீ என்ன டெஃபினேஷன் யூஸ் பண்ணால் போதும், ஒரு ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்ண்டா அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ சொன்னாலே போதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ரெண்டு ஃபங்க்ஷன் தேவைப்படாதுங்க. லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எடுக்க தேவையில்லை. அப்போ சம்முக்கு எந்த பாயிண்ட் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, பை பை 2க்கு. அப்போ லிமிட் x tends to pi by 2 is equal to f of x value என்ன 1 minus sin cube x divided by 3 cos square x is equal to f of a, f of that is f of pi by 2. Is clear? Right. இப்போ சம்முக்கு போயிடலாமா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணேன்னா, இப்போ லிமிட் x tends to pi by 2க்கு இப்போ a cube minus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. a cube minus b cubeனா வாட் ஃபார்முலா, a minus b into a square plus ab plus b square. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. சேமே இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ 1 minus sin x ஓகே into 1 plus ஓகே 1 squared next sin x plus sin squared x. கிளியரா? by 3 into cos squared x எப்படி பிரிச்சுக்கிறேன்டா, 1 minus sin squared x ன்னு பிரிச்சுக்கிறேன். equal to f of pi by 2. f of pi by 2க்கு வேல்யூ என்ன, k. இட்ஸ் கே. கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 வாட் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நியூமரேட்டர் will never change anything. ஓகே, நியூமரேட்டர் என்ன பண்ணால் 1 minus sin x அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் அகெயின் 1 plus sin x plus sin squared x நான் அப்படியே தான் வச்சுருக்கேன், நோ சேஞ்ச். பை 3 into 1 minus sin squared x சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணால் 1 plus sin x into 1 minus sin x அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். equal to k. இப்போ பார்த்தீங்கன்னா 1 minus sin x
1 minus sin x கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க. இப்போ லிமிட்டை உள்ளே கொண்டு போனால் பை பை 2 உள்ளே அப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் சைன் பை பை 2 வேல்யூ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 2 வேல்யூ 1 தான் பை 3 into 1 ப்ளஸ் சைன் பை பை 2 வேல்யூ 1 தான். ஓகே, is equal to k. Therefore அப்போ 3 divided by 3 into 2 is equal to k. இப்போ what's the value? 1 by 2 is equal to k. இப்போ k ஓட value 1 by 2. That is option C. Clear children? Right. Next question போயிடலாமா? Question number 3 பாருங்க. What is question number 3 னா f of x equal 3x minus 2 limit பார்த்தீங்கன்னா 0 to 1. Okay. So இப்போ here பார்த்தீங்கன்னா 2x squared plus ax the question limit வந்து 0 1 to 2. இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 to continuous அந்த வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a இது கொஷின். அப்போ 0 to x belongs to 0 to 1 0 to 1க்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் எந்த லிமிட் எடுத்தாலும் கண்டினியூஸ் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் 0 to 1க்கு இந்த ஃபங்க்ஷன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 1. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் 1க்கு நான் வெரிஃபை பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆர் நாட்ன்ட்டு கொஸ்டின் நம்பர் 1க்கு நான் வெரிஃபை பண்ணுறேன். அப்போ இது ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 1 வாட் இஸ் லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் ரைட் லிமிட் ஈக்குவல் டு f of a. கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ லிமிட் லெஃப்ட் லிமிட் யூஸ் பண்ணுறேன். லிமிட் x tends to 1 லெஃப்ட் லிமிட்டு வாட் ஆர் லெஃப்ட் லிமிட் 1ன்னு வரும்போது வாட்ஸ் f of x கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓட லெஃப்ட் லிமிட்டுக்கு வேல்யூ என்ன இருக்குங்க 3x minus 2 is equal to limit x tends to 1 plus right limit 1 plus right limit 2x squared plus ax is equal to f of a வரும்போது that is meaning f of 1. கிளியரா? ரைட். இப்போ நீ x இப்போ 1 அப்ளை பண்ணால் இப்போ 3 into 1 minus 2 செகோட அகெயின் நீ அப்ளை பண்ணால் 2 into 1 square plus a into 1 is equal to f of 1. 1 less than or equal to எங்கே வருதுங்க இங்கே வந்து நிற்கும். ஸோ அதுக்கு நேராக இருக்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிக்க. அப்புறம் 3 into 1 minus 2. கிளியரா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 1 is equal to 2 plus a. ஸோ அகெயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ போத் ஆர் ஈக்குவல்னால இப்போ 2 plus a is equal to 1 கம்பேர் பண்ண இப்போ a is equal to வாட்ஸ் வேல்யூ இருக்கா -1. கிளியரா? அப்போ ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x equal to sin squared ax by x squared x not equal to 0 the function is continuous at x equal to 0 what is the value of a 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ். கிளியரா? ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் தெரியுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தேவைப்படுமானா தேவைப்படாதுங்க. ஏன்னா x equal to 0க்கு வேல்யூ 1 எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ லெஃப்ட் லிமிட்டுக்கு இதே தான் ரைட் லிமிட்டுக்கு தான். ஆனால் நீங்கள் டேரக்ட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தேவையில்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். வேல்யூ வந்து 1 வந்து 2 கேஸாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதனால லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஒர்க் பண்ணோம். பட் இந்த சம் பார்த்தீங்கன்னா வி நோ நீட். ஓகே, ஏன்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரும்போது இந்த என்டையர் ஃபங்க்ஷனும் ஒர்க் அவுட் ஆகும். கிளியரா? ரைட்டு. அப்போ இந்த இடத்துக்கு இந்த சம்முக்கு வந்து எனக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வேல்யூ தேவைப்படாது. நம்ம டேரக்ட் ஃபங்க்ஷனே போய்க்கலாம். அதாவது எப்படி ஃபார்ம் பண்ணால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஏ ஃபார்முலாவுக்கே போய்க்கும். ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் 2 கேஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தால் அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸை லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் 2 லிமிட்டை யூஸ் பண்ணிக்கும். கிளியரா? ரைட். அப்போ நான் எந்த பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டெஃபினேஷனை சேஞ்ச் பண்ணுங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் சீக்குவல் டு எஃப் ஆஃப் 0. கிளியரா? ரைட். எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ 1 போட்டுடலாம். இப்போ இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்டு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சீக்குவல் டு வேல்யூ 1ன்னு தெரியும். கிளியரா? ஸோ அப்போ அந்த ரிசல்ட் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஓகே ஏஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் தி வாட்ஸ் வேல்யூ ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சீக்குவல் டு எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்? சார் இப்போ இங்கே என்ன சார் பண்ணால் இப்போ வெறும் எக்ஸாக இருந்தால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் வருங்க. இப்போ சப்போஸ் சைன் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் 5xன்னு வச்சுங்க. ஓகே, டினாமினேட்டர் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குச்சுன்னா இங்கே 5x இருந்தால் டெஃபினட்டாக இங்கேயும் என்ன பண்ண 5ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 ஆகும். ஸோ 1 × 5 ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 5ன்னு வந்து நிற்கும். கிளியர்? அப்படி இங்கே என்ன வேல்யூ இருக்குது? ஏ இருக்குது.
ஆனால் நம்மளுக்கு டினாமினேட்டர் ஏ இல்லை. அப்போ அந்த ஃபார்முலா படி வேணும்டா அப்போ ஏஆல் மல்டிபிள் அண்டு டிவைட் பண்ணும். ஸோ ஒரு ஏஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், ஒரு ஏஆல் என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணிக்கிறேன், மல்டிபிள் டிவைடட். கிளியரா? ஸோ அப்போ நான் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னா sin ax டிவைடட் பை ax தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வாட்ஸ் வேல்யூ ஏ ஸ்கொயர்னு வந்துடுமா, ஏன்னா பவரில் ஏ ஸ்கொயர் = 1. ஸோ இப்போ என்டையர் இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ 1 ஆயிரும். அப்போ 1 ஓகே இன்ட்டு ஏ ஸ்கொயர் = 1. அப்போ ஏ ஸ்கொயர் +or -1. கிளியரா? அப்போ இங்கே ஏவோட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம், எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ ஏ = 1 1 second sorry. So a squared = 1, a squared = value 1. இப்போ a = நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் +or -1. ஸோ ஆப்ஷன் சி. given சம்மில் ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து பாசிட்டிவ் மட்டும் கொடு, நெகட்டிவ் மட்டும் எதாவது கொடுன்னு கேட்டதுன்னா அது வந்து அப்படி சம்மை சேஞ்ச் பண்ணிக்க. கிளியரா? ரைட். இப்போ அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். வாட் கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே given f of x கொடுத்தாங்க log of 1 plus ax plus log of 1 minus bx divided by x, x not equal to 0. The function is continuous at x equal to 0. Find the value of k. இது questions. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் வேணும், ரைட் லிமிட்டும் வேணும். கிளியரா? ஆனால் இங்கே லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுமான்னு பார்த்தா தேவைப்படாது. ஏன்னா x equal to 0க்கு கேவும் இந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்டுக்கு சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் நீ என்ன பண்ணிக்க, ஸ்ட்ரெயிட் ஃபங்க்ஷன் ஒரே சமயம் யூஸ் பண்ணிக்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x = வாட்ஸ் வேல்யூங்க f of a ஃபார்முலா இது ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிக்க. இங்கே லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தேவைப்படாது. ஸோ வாட் இஸ் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a? ஓகே இப்போ x = 0க்கான டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x = வாட்ஸ் வேல்யூ f of 0. ஸோ அப்போ நான் சம்மை சப்ஜெக்ட் பண்ணால் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா log of 1 plus ax plus log of 1 minus bx divided by x equal to f of 0ஓட வேல்யூ என்னச்சுங்க k அப்படின்னு வந்துடும். கிளியரா? சரி, இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 log of 1 plus x divided by x, that's value is equal to 1. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் இல்லை, இதெல்லாம் 11th படிச்சிருப்பீங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 log of 1 plus x divided by x is equal to 1. இது டேட்டா. ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு கேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி? லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 log of 1 plus ax divided by x ஒரு கேஸாகவும், ப்ளஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 log of 1 minus bx divided by x is equal to k. எப்படி ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை நான் அப்ளை பண்ணணும்டா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ டிட்டோவோ அதை சேமாக வரணும். கிளியர்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது டினாமினேட்டர் அப்படியே டிட்டோவாக வரணும். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்டா, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் நான் அப்ளிகபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கிளியர்? இப்போ log of 1 plus ax divided by ax வந்துடுமா? கிளியர்? ஸோ அதே இந்த ரிசல்ட் வந்துச்சுங்களா? ரைட்டு. அப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வாட்ஸ் வேல்யூ -b இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா -b-ஆல் மல்டிபிள் அண்டு -b-ஆல் மல்டிபிள் அண்டு டிவைட் பண்ணிக்கிறேன். கிளியர்? இப்போ நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் வந்துடுமா? log of 1 plus bx divided by -bx. ஸோ இங்கே -bx இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக -bx. ஸோ இந்த ரிசல்ட் தேவையான மாதிரி கன்வீனியன்ட் ஆகிடுச்சா? ஸோ அப்போ இந்த என்டையர் வேல்யூஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 1ன்னு தெரியும் அஸ் பர் இந்த டெஃபினேஷன் படி. ஸோ 1 கிளியரா? அப் டு இது வரைக்கும் சேம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருப்பேன். ரிமைனிங் ஓகே இங்கே ஒரு ஏ இருக்குமா 1. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இங்கே இது வேல்யூ ஃபுல்லாக 1 ஆயிரும், ரிமைனிங் ஒரு -b மட்டும் இருக்கும். இப்போ -b is equal to k. கிளியர் மை சில்ட்ரன்? ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீ சம்மையை போட முடியும். கிளியரா? ரைட். இப்போ வாங்க, அதாவது 1 + 1 × ஏவா? இப்போ a - b is equal to k. இப்போ கேவோட வேல்யூ என்னாச்சு a - b. கிளியரா? ஸோ அப் டு எனக்கு இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரிமைனிங் ஏ மட்டும் இருக்குது.
ஸோ அப் டு இது வரைக்கும் வேல்யூ 1, ரிமைனிங் b மைனஸ் b மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ் b. ஐ எம் யூஸிங் திஸ் ரிசல்ட். திஸ் ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. சேம் வே இந்த நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை பிரேக்கிங் பண்ணக்கூடியது எது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 0. ஓகே, 2 இடத்துல வந்து நிற்கிதா பிரேக்கிங் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு 1. ஸோ அப்போ நான் இந்த 2 பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ண போகிறேன். 0க்கு வெரிஃபை பண்ண போகிறேன், 1க்கும் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி கண்டினியூஸ்னால் இதான் டெஃபினேஷன்ட்டு. ஃபஸ்ட்டு அப்போ நான் 0க்கு எடுத்துக்கிறேன். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லெஃப்ட் லிமிட் f of x, limit extends to 0 plus right limit f of x is equal to f of 0 யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நான் அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லெஃப்ட் லிமிட் வேல்யூ என்ன x plus 2 இன்ட்டு ரைட் லிமிட் வேல்யூ என்ன லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் ரைட் லிமிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 பண்ணால் e power x ஈக்குவல் டு f of 0. 0க்குன்னா அதுக்கு நேராக f of 0 அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 0 plus 2. x இப்போ 0 போட்டீங்கன்னா 0 plus 2 சீக்குவல் டு அகெயின் 0 அப்ளை பண்ணால் e power 0 சீக்குவல் டு அகெயின் 2. ஸோ அப்போ 2 e power 0ஓட வேல்யூ 1 சீக்குவல் டு 2. e power 0 வேல்யூ 1, அப்போ 2 லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் ரைட் லிமிட். therefore அப்போ f of x is not continuous. f of x is not continuous. is clear? Continuous at which point? x equal to 0 ன்ற பாயிண்ட்டுக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் விச் பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணு? 1 ன்ற பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணும். ஸோ அப்போ திரும்ப அகெயின் டெஃபினேஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, லெஃப்ட் லிமிட் f of x, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் ரைட் லிமிட் f of x is equal to f of 1. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, லெஃப்ட் லிமிட். வாட்ஸ் லெஃப்ட் லிமிட்? e power x. அகெயின் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் ரைட் லிமிட். வாட் இஸ் த வேல்யூ? 2 minus x equal to f of 1. f of 1 எங்கே இருக்குது? e power 1. ஸோ நான் அப்ளை பண்ணால் e power 1 equal to x power 2 போட்டீங்கன்னா 2 minus 1 equal to e power 1. that is அப்போ e not equal to 2 minus 1 equal to a. what a conclusion? f of x is not continuous. f of x is not continuous at what's the value? x equal to 1 in the point. f of x is not continuous at x is equal to 1 என்ற பாயிண்ட்டுக்கு. கிளியரா? அப்போ how many points பார்த்தீங்கன்னா 0க்கு நாட் கண்டினியூஸ், 1க்கு நாட் கண்டினியூஸ். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? the number of discontinuous, okay, number of discontinuous point is equal to how many point Raja? 2 points. so 1க்கு நாட் கண்டினியூஸ், 0க்கு நாட் கண்டினியூஸ். that is option C. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஆல்சோ. given f of x is equal to greatest integer function of x. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க is x denote the greatest integer less than or equal to x is continuous which பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்செட்லேயே இந்த சம்மு படிச்சிருப்பீங்க. ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அட் இன்டிஜர்ஸ். ஓகே, அதாவது f of x is greatest integer function is not continuous. Not continuous, it's clear? Not continuous at integer point. At x is equal to what's the value? Integer value full. That is what are the point? 0, 1, 2 up to -1, -2. இந்த மாதிரி இன்டிஜர் எல்லா வேல்யூக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெரியும். அப்போ இன்டிஜர் பாயிண்ட் இல்லாத ரிமைனிங் பாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டினியூஸாக ஆகும். ஓகே, இது வந்து அங்கே சம்மில் நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கான்செப்ட் இதிலே போனீங்கன்னா கூட தெரியும். எக்ஸசைஸ்லேயே எக்ஸசைஸ் சம் இது. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். ஓகே, ஃபார் அட் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் எல்லா வேல்யூக்கு வந்து நாட் கண்டினியூஸ். அப்போ டெசிமல் பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதுலாம் இன்டிஜராக இருக்குது? இதுவும் நாட் கண்டினியூஸ், இது இன்டிஜர் நாட் கண்டினியூஸ், இது இன்டிஜர் நாட் கண்டினியூஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 மட்டும் தான் given function is continuous. clear? that is option B. clearமா? இந்த ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th question போங்க. given value of k, given function கொடுத்துட்டாங்க, is continuous function. இது வந்து ஒரு continuous function. ஓகே, அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹியர் 8th question போனீங்கன்னா
ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்தால் டெஃபினட்டாக லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இந்த ஃபங்க்ஷன் வெரிஃபை பண்ணும். ஏன்னா ரைட் லிமிட் 2க்கு மேலே இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனாகவும் லெஃப்ட் லிமிட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் kx² இருக்குது. ஸோ அப்போ நான் லிமிட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ லிமிட் extends to 2 left limit. What's the left limit f of x? Mother write the definition. And again limit extends to 2 plus right limit f of x is equal to what's the value? F of 2 க்கு apply பண்ணிக்கிறேன். So அப்போ limit extends to 2 left limit. What's the left limit? kx² is equal to right limit extends to 2 plus what's the right limit value? 3x plus 5 is equal to what's the value? f of 2. எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 2 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா k இன்ட்டு 2². ஓகே, அகெயின் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 5 சிங்கிள் அகெயின் 2 நீங்கள் அப்ளை பண்ணும்போது f of 2 வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹியர் ஒன்ல இப்போ அதுக்கு நேரம் இருக்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிக்கும். இப்போ 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 5 ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ k இன்ட்டு 4 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு அகெயின் 6 ப்ளஸ் 5 ஸோ ஈக்குவல் டு 4k ஈக்குவல் டு 11. What a conclusion? K is equal to 11/4. K is equal to 11/4. Option D. Clear children? Right. Next question number 9. What a question number 9 na? For value of k. K what a value na? The function f of x is equal to 1 minus cos 4x divided by 8x². X not equal to 0 and k if x equal to 0 the function is continuous at x is equal to 0. This is data. ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தேவையில்லை. ஏன்னா லெஃப்ட் லிமிட் எடுத்தாலும் இதே ஃபங்க்ஷன் தான், ரைட் லிமிட் எடுத்தாலும் இதே ஃபங்க்ஷன் தான். அதனால் நீ டேரெக்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x is equal to f of 0. டேரெக்டாக டெஃபினேஷன் போயிடலாமா? ஸோ அப்போ நீங்கள் லெஃப்ட் லிமிட் எடுத்தாலும் சரி ரைட் லிமிட் எடுத்தாலும் சரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ 1 minus cos 4x divided by 8x² equal to f of 0 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா k. இப்போ நம்ம வர டெஃபினேஷன் வர அதாவது 1 minus cos 4xக்கு ஓகே வாட் இஸ் த டெஃபினேஷன் இருக்குன்னா பண்ணால் 2 sin squared 2x 2 sin squared 2x ஏன்னா இதில் பாதி தானே 1 minus cos தீட்டாவுக்கு வந்து டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா 1 minus cos தீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 sin squared theta by 2 இது டெஃபினேஷன். ஸோ அப்போ 1 minus cos 4x பார்த்தீங்கன்னா 2 sin squared அதோட ஆஃப் வேல்யூ வந்து 2 ஆல் டிவைட் பண்ணும்போது அப்போ 2x² வந்துடும். கிளியரா? அப்போ ஹியர் சம்முக்கு வந்தீங்கன்னா இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 minus cos 4x இப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 sin squared 2xன்னு போட்டுக்கிறேன் டிவைடட் பை 8x² equal to k. கிளியரா? இப்போ என்ன பண்ணுங்க இந்த 2 4ஐயும் கூட கேன்சல் பண்ணால் இப்போ 8ஐ கேன்சல் பண்ணால் 4. இப்போ நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/4 இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இப்போ என்ன பண்ண காமனாக ஒரு ஸ்கொயர் எடுத்துங்க sin 2x divided by x the whole square is equal to k. அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்டு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x divided by x that value is equal to 1. clear? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by x equal to value 0. அப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/4 இங்கே நம்மளுக்கு என்ன 2x இருக்கா? அப்போ sin 2x by 2x into 2 is equal to k. அதாவது 2 ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1/4 இப்போ நான் லிமிட்டை உள்ளே கொண்டு வந்தோம்னா sin 2x by 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 2 the whole square is equal to k. சிம்பிளி பண்ணால் 1/4 into 4 is equal to k வா? அப்போ k is equal to 1. கிளியரா? தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10க்கு போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the point okay at the function f if the point at the function f is given by f of x is equal to x divided by modulus of x x less than 0 and minus 1 x greater than or equal to 0 is continuous is இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் எப்போன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரைட்டு. இப்போ சம் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னால் டெஃபினட்டாக லெஃப்ட் லிமிட்டு வேணும் ரைட் லிமிட்டு வேணும். கிளியரா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் டெஃபினேஷன் நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். எதுனா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும்போது தட் இஸ் ஈக்குவல் டு -x if x less than 0 அகெயின் கிரேட்டர் than x if x greater than or equal to 0. இது நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினேஷன். கிளியரா? ரைட். இப்போ நான் சம்முக்கு வந்து லெஃப்ட் லிமிட் எடுக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 லெஃப்ட் லிமிட்டு f of x வந்து x டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் x. அகெயின் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் எடுக்கிறேன். f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 is equal to f of 0.
ஓகே இது கிவன் கண்டிஷன்ஸ். ஓகே லெஃப்ட் லிமிட் வந்து எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா மாறும் மைனஸ் எக்ஸாக மாறும். ஸோ அப்போ அந்த டெஃபினேஷன் படி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லெஃப்ட் லிமிட்னு வரும்போது வாட் இஸ் வேல்யூ எக்ஸ் லெஸ் தென் 0வா, அப்போ எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னவா வந்துடும்டா எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸாக வந்துடும் அஸ் பர் மாடுலஸோட டெஃபினேஷன் படி. கிளியரா? அகெயின் அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் -1 is equal to f of 0. இங்கே தான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ அதுக்கு நேராக வாட்ஸ்அப் ஃபங்க்ஷன் -1. ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் -1 இருக்கும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராம் கிடையாது, வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். இப்போ -1 லிமிட்டை நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அகெயின் அப்ளை பண்ணிங்கன்னா -1 ஈக்குவல் டு -1. ஓகே கிளியரா? இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், 0ன்ற பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆகிப்போச்சு. இந்த ஃபங்க்ஷனை பிரேக்கிங் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து 0 தான். அப்போ 0ன்ற இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல இந்த ஒரு கர்வ் கூட போயிட்டுருக்கு, இந்த இடத்துல கட் பண்ணுது. வாட்ஸ்அப் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் 0 இடத்துல கட் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன் ரெண்டா. எக்ஸ் ஈக்குவல் 0 இடத்துல பிளேஸ்லேயே ஃபங்க்ஷன் இந்த கண்டினியூஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எண்டைய கர்வே கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ பிரேக்கிங் பண்ணக்கூடிய பாயிண்ட்டே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அப்போ ரிமைனிங் இருக்குது இந்த நெகட்டிவ் எல்லா பாயிண்ட்டும் கண்டினியூஸாக இருக்கும். 0 கூட ரைட் சைடு லிமிட் வாட்ஸ்அப் மீனிங் 0 to ∞, அதாவது இங்கே -∞ to 0 வரைக்கும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கண்டினியூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே க்ளோஸ் இன்டர்வல் 0 to ரைட் லிமிட் +∞ வரைக்கும் இந்த எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ -∞ to +∞ கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். கிளியரா? therefore f of x is continuous. Okay, f of x is continuous at x belongs to r, any real number, that is -∞ to +∞. எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த given function is continuous. சார்னா இந்த ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்கக்கூடிய பாயிண்ட் 0 தான். 0ன்ற பாயிண்ட்டு நீ கண்டினியூஸ்னு வெரிஃபை பண்ணலாம். அப்படி என்டையர் ஃபங்க்ஷனே கண்டினியூஸாக தான் இருக்கும். கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் வே வாட்ஸ் வேல்யூ ஆஃப் கே. இங்கே கே மட்டும் கேட்கல, கே பக்கத்தில் ஒரு ட்விஸ்டர் கேட்டிருக்காங்க. கே லெஸ் தென் 0 நெகட்டிவ் வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. கேவோட வேல்யூ வேணும், அந்த கேவோட வேல்யூ லெஸ் தென் 0 கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லி டிஃபைன் பண்ணிட்டாங்க. இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரும்போது அப்போ லெஃப்ட் லிமிட் இதே ஃபங்க்ஷன் தான், ரைட் லிமிட் இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் நீ என்ன பண்ணிக்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 நீ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்க எஃப் ஆஃப் 0 டெஃபினேஷன் யூஸ் பண்ணிக்க. இங்கே லெஃப்ட் லிமிட் தேவையில்லை, ரைட் லிமிட் தேவையில்லை. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 1 - cos kx டிவைடட் பை எக்ஸ் sin x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. கிளியரா? இப்போ நம்மளுக்கு 1 - cos θ ஒரு டெஃபினேஷன் தெரியும். 1 - cos θ ஈக்குவல் டு 2 sin square θ/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும் 1 - cos θவுக்கு. சேம் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணு. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ஓகே 2 sin square ஓகே kx/2 டிவைடட் பை எக்ஸ் sin x ஈக்குவல் டு 1/2. கிளியரா? இப்போ நம்மளுக்கு இன்னொரு ரிசல்ட் தெரியும். வாட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin x டிவைடட் பை எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஈக்குவல் டு 1. கிளியரா? ரைட், அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா லிமிட் extends to 0 2 sin squared kx/2 is clear. sin squared kx/2 by இந்த x அப்படியே இருக்கட்டும். கிளியரா? இப்போ sin x/x வேல்யூ வந்து என்னாச்சு வேல்யூ 1. அப்போ இங்கே இருக்க sin x-ஐ ஒரு sin x-ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன், ஒரு sin x-ஆல் என்ன பண்ணிக்கிறேன் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். கிளியரா? அண்டர்ஸ்டுட்னா ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் இந்த sin x ரிமூவ் பண்ணுறேன் லிமிட்டு, அதுக்கப்புறம் 1/1 லிமிட் பண்ணுறேன். அட் அ டைம் இங்கே ரெண்டுமே செய்யலாம், பட் நான் ஃபஸ்ட்டு 1 ரிமூவ் பண்ணுறேன். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin x/xோட வேல்யூ 1னால ஸோ இங்கே இருக்க sin x-ஐ எக்ஸால் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கல் லிமிட் நான் அப்ளை பண்ணும்போது இந்த sin x/xோட வேல்யூ என்ன ஆச்சுங்க 1 ஆயிரும். அப்போ பாட்டு ரிமைனிங் சம் என்ன இருக்குண்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 2 sin squared kx divided by 2 divided by ஒரு x into x x squared is equal to 1/2. ஆட்டோமேட்டிக் இதோட வேல்யூ நம்மளுக்கு 1 தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ sin x/x லிமிட் அப்ளை பண்ணும்போது வேல்யூ 1. ஸோ அப்படி இங்கே ஒரு x இங்கே ஒரு x x squared. ஸோ அப்போ திரும்ப இங்கே ஒரு லாஜிக் பாருங்கள்.
இப்போ இது என்ன பண்ணால் சேம் இதே ரிசல்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 2 into sin kx divided by 2 divided by x. ஓகே, இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இங்கே x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் is equal to 1/2. கிளியரா? இப்போ என்ன பண்ண போகிறேன்டா, இங்கே இருக்க k/2ஆல் ஓகே டிவைட் பண்ணிக்கிறேன், k/2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். clear, sin kx divided by 2 again kx divided by 2 multiple divided. It's clear? இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணால் இதோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ அப்போ 2 into k/2 the whole square is equal to 1/2. clear? Understood now? இப்போ நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா இது என்ன ஃபார்ம் ஆயிரும், அப்போ 2 is equal to k square divided by 4 is equal to 1/2. ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகும், அகெயின் ஒரு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ வாட்ஸ் அ வேல்யூ, k square is equal to 1 வந்து நிற்கும். இட்ஸ் கிளியர்? k square is equal to 1. அப்போ கேவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். k is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படியே எடுத்து போட்டுறாதம்மா. k is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஏன்னா சம்மில் கேவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 0ன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் அப்போ k is equal to -1 ஒன்லி. கிளியர்? ஆப்ஷன் பி. நார்மலாக வெறும் ஃபைண்ட் த கே வேல்யூன்னு கொடுத்துருந்தாலே கரெக்டு, k is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு போட்டுடலாம். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ண, கேவோட நெகட்டிவ் வேல்யூ மென்ஷன் பண்ணு, அப்போ நெகட்டிவ் வேல்யூ மட்டும் பார்த்துக்க. கிளியரா? நைட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாரு. 12th கொஸ்டின் பாருங்கள். கிவன் f of x வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் வேல்யூ 3x minus 8 x less than 5 2k greater than 5. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x equal 5 இருக்கும்போது கேவோட வேல்யூ 1. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்தோன்னா லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஈக்குவல் டு f of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் அசைஸ்வல் அசட்ரேஷன் ரீசன் டைப் கொஸ்டின் 2025 கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள். ரீசன் கரெக்டாக அப்படின்னு முதல் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூஜா எஃப் ஆஃப் ஏ மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். ஸோ கரெக்டாக டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். கிளியரா? ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். இப்போ அசட்ரேஷன் தான் செக் பண்ணணும். இப்போ அசட்ரேஷன் செக் பண்ணால் அஸ் பர் டெஃபினேஷன் நம்ம எழுதிட்டோம். இதுதான் டெஃபினேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுங்க, லிமிட் எந்த பாயிண்ட்டுக்கு வெரிஃபை பண்ண போகிறோம், 5 பாயிண்ட்டுக்கு. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 லெஃப்ட் லிமிட்டு. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x minus 8 equal to limit extends to 5 plus right limit value என்னங்க 2k is equal to f of a. f of a ன்னு வரும்போது இங்கே தானே லெஸ் than or equal வருது, அப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க 3 into 5 minus 8. கிளியரா? இப்போ நீ 5 அப்ளை பண்ணினா வாட்ஸ் வேல்யூ 15 minus 8. அகெயின் நீ 5 இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 2k is equal to again 15 minus 8. So simply பண்ண 7 is equal to 2k is equal to 7. What are conclusions? 2k is equal to 7. Therefore அப்போ k is equal to 7 divided by 2. Clear? Answer இந்த k ஓட வேல்யூ 7 divided by 2. உனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 divided by 2 கொடுத்துருக்காங்க. So answer is wrong. So what's the meaning? Reason true but assertion reason is false. அப்போ option D வருமா? Assertion false but reason is true. Clear? Right. Next question number 13 வருங்க. question number 13 பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் 2x square minus 1 is continuous at x equal to 3 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் at x equal to a என்றா லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஈக்குவல் டு f of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் லிமிட் தட் இஸ் ரைட் லிமிட் at x equal to a. கிளியரா? ஸோ ஃபார் ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரீசன் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அதோட லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருக்கணும். ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ ரீசன் இஸ் ட்ரூ அஸ் பர் டெஃபினேஷன். ஓகே, இந்த லெஃப்ட் லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் ஏ தான் அந்த நோட்டேஷன். இந்த நோட்டேஷன் அப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதுறது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துன்னு வச்சுங்க எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் லெஃப்ட் லிமிட்டும் ஓகே வாட்ஸ் வேல்யூ ரஜா லெஃப்ட் லிமிட்டுக்கு அதே ஃபங்க்ஷன் தான். வாட்ஸ் வேல்யூ 2x square minus 1. ரைட் லிமிட்டுக்கு அதே தான் ஃபங்க்ஷன் x equal to 3 ப்ளஸ்னா இப்போ 2x square minus 1 ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். f of 3க்கு நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேம் ஃபங்க்ஷன் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிற.
அதுக்கு நீ இந்த ஃபங்க்ஷன் போகிறப்ப டேரெக்டாக இந்த லிமிட் கொடுத்தாலும் போத் ஆர் சேம் தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணாலும் சேம் தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் வேணும். ஸோ இந்த ஃபார்முலா இருந்தாலும் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கு இந்த ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லை லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் போட்டு பண்ணாலும் சரி, போத் ஆர் சேம் தான். ஸோ அப்போ நீங்கள் 3 அப்ளை பண்ணால் அப்போ 2 × 9 - 1. ஸோ இங்கே 3 அப்ளை பண்ணால் 3 × 9 - 1 எஃப் ஆஃப் 3 அதே சேம் ஃபங்க்ஷன் தான், பிரச்சனையே இல்லை. இப்போ 2 × 3² - 1 டெஃபினட்டாக பண்ணிங்கன்னா 9 18 ஓகே 17 ஆமாம் equal to 17 okay 17 okay 3 square 9 9 into 18 minus 1 17. So left limit right limit everything, therefore function is also continuous also. Okay, appa f of x is continuous at x is equal to 3. Clear? Appa both assertion reason also true. Okay, reason also correct explanation. In the definition use பண்ணி தான் அங்கே சொல்லியிருக்கோம். That is option A. Clear ma? Right. Next question போயிடலாமா? What is next question? அப்படின்னு பார்த்தா 14th one. The function f of x 2x minus 1 less than 0, 2x plus 1 greater than or equal to 0 is not a continuous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At x equal to 0. x equal to 0 இந்த ஃபங்க்ஷன் வந்து not continuous அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at x equal to 0 ஆகும்போது லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் வேணும், ஆனால் லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ரீசன் இஸ் ஃபெயிலியர். ஓகே, அஸ் பர் டெஃபினேஷன் நம்மளுக்கு இது தெரியுங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இருந்தால் லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் எப்போ அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் நாட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் பர் டெஃபினேஷன் ரீசன் இஸ் ஃபால்ஸ். சரி, அசட்ரேஷன் என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எடுத்து பார்க்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, லெஃப்ட் லிமிட்டுக்கு வாட்ஸ் வேல்யூ 2x minus 1. நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஓகே, ரைட் லிமிட்டுக்கு வாட்ஸ் வேல்யூ 2x plus 1 equal to f of 0. f of 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சேம் இந்த ஃபங்க்ஷன் தான் சப்ஜெக்ட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0ன்னு இங்கே தான் சப்ஜெக்ட் பண்ணோம். இப்போ 2 × 0 plus 1. ஸோ 2 அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 2 × 0 minus 1. So here also apply பண்ண 2 × 0 plus 1 is equal to 0 plus 1. So minus 1 is equal to 1 equal to 1. So left limit not equal to right limit. Okay, what a conclusion? The function is not continuous. What a conclusion? F of x is not a continuous. F of x is not a continuous at x is equal to what's the value? 0 ன்ற பாயிண்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 0 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ யுவர் அசர்ட்ரேஷன் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ஃபெயிலியர். கிளியர்? அசர்ட்ரேஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபெயிலியர். கிளியரா? அப்போ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணலான்னா அசர்ட்ரேஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். தட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர்மா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு வாட் 15th சேம் கொஷின் தள்ளி பார்த்தோம். ஸோ 15th கொஷின் பாருங்கள். Given function f of x is equal to modulus of x minus 5 is not a continuous at x equal to 5. அடுத்த ரீசன் சொல்லியிருக்கேன், every constant function is continuous ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீசன் இஸ் எக்ஸாக்டாக ட்ரூ பிகாஸ் every constant function is continuous. கரெக்ட். இப்போ நம்ம டெஃபினேஷன் எடுத்திங்கன்னா f of x is equal to ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, f of x is ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தேன்னு வச்சுக்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்க. லெட் ஏ பிலாங்ஸ் டு ஒரு ரியல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரியல் நம்பர் எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். ஸோ அப்போ நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு அகெயின் எஃப் ஆஃப் அதே சேம் ஃபங்க்ஷன் தானே, எஃப் ஆஃப் ஏ ஏவோட வேல்யூ கே தான். கிளியர்? ஏன்னா எஃப் ஆஃப் ஏ ஏன்னா ஒரே ஃபங்க்ஷன் தானே. ஸோ அப்போ கேர் ஈக்குவல் பண்ணால் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ கே தான். ஸோ இங்கே எக்ஸு போய் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் நீ சப்ஸ்டியூட் பண்ண போகிற இல்லை. ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அப்போ டெஃபினட்டாக இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? ஆர் இஸ் ஏ ரியல் நம்பர். தெஃபர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க. அப்போ ஜென்ரல் ப்ரூஃப் படி நான் சொல்லிட்டேனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸுங்க வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்?
every constant function is continuous. That's the result is inside the book example sum irukum. Okay, the every constant function is continuous. Yes, the result is true. Right. இப்போ next assertion மட்டும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய அல்டிமேட் என்னென்னா அந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணணும், அதுதான் மெயின் கண்டிஷன்ஸ். கிளியரா? ஸோ இப்போ இதே சேம் கொஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸை வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு இல்லையா, இதை நான் 2 கேஸாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த என்டையர் வேல்யூ எப்போ ஈக்குவல் டு 0 ஆகும், 5க்கு 0 ஆகும். கிளியரா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த என்டையர் ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவல் டு 0 ஆகும், 5. இருக்கலாமா? ரைட். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 5 மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா -5 to 0, அப்போ 0 - 5 நெகட்டிவாக மாறும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் - 5 இஸ் அ நெகட்டிவ். ஓகே, நீ அப்ளை பண்ண எக்ஸு போய் 0 போட்டால் 0 - 5 ஈக்குவல் டு -5. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி -5க்குள்ள நீ எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த வேல்யூ உள்ளே இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகத்தே வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5 to infinity ஒரு வேல்யூ 6ன்னு சூஸ் பண்ணேன், அப்போ 6 - 5 பாசிட்டிவாகத்தே வரும். ஸோ அப்போ எக்ஸ் - 5 இஸ் எ பாசிட்டிவ். கிளியரா? அப்போ கிவன் ஃபஸ்ட்டு லிமிட் வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் - 5 இஃப் கண்டிஷன் இஸ் -infinity less than x less than 5. Next x - 5 if condition is 5 less than or equal to x less than plus infinity. இதான் மாடுலஸ் ஸ்ப்ரெட்டுக்கான ஃபங்க்ஷன். இப்போ 5க்கு நீ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எடு. ஸோ அப்போ லிமிட் x tends to 5, லெஃப்ட் லிமிட் வாட்ஸ் வேல்யூ minus of x - 5. again ஈக்குவல் பண்ண ரைட் லிமிட் எடு. லிமிட் x tends to 5 ரைட் லிமிட் x - 5 is equal to f of 5. f of 5 உண்டா லெஸ் than or equal to தானே, இப்போ இங்கே தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் 5 - 5. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு போக 5 அப்ளை பண்ணால் -5 - 5 is equal to again 5 அப்ளை பண்ணால் 5 - 5 is equal to இதுவும் 0. ஸோ இப்போ 0 is equal to 0 is equal to 0. What a conclusion? f of x is continuous. Okay, at what's the point? X equal to 0. Clear? f of x is continuous at the point x equal to 0. So what are conclusions? In the function வந்து continuous result இதுவும் true, reason also true. ஏன்னா every constant function is continuous. பட் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் அங்கே கொண்டு வரோமா அப்படின்னு பார்த்தோமாக்கா, ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எவரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். கரெக்டு. ஆனால் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டான். ஆனால் இவங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரீசன் இஸ் ட்ரூ. இட்ஸ் கிளியர்? ரீசன் இஸ் ட்ரூ, அசர்டேஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, ரீசன் இஸ் ட்ரூ, அசர்டேஷன் இஸ் ஃபால்ஸ். கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.